அருமையானவர்கள், இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். தேவனுடைய கரம் இன்று உங்களுக்காக கிரியை செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள், நீங்கள் அனுபவிப்பீர்கள். கர்த்தருடைய கரம் உங்களுக்காக காரியங்களை செய்யும். ஏசாயா 41:20 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்களாம். என்னவா? கர்த்தருடைய கரம் அதை செய்தது, இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார். அப்ப ரெண்டு விஷயத்த ஸ்ட்ரெஸ் பண்ணது. என்னன்னா, கர்த்தருடைய கரம் அதை செய்தது. அப்ப இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தருடைய கரம் இன்று உங்களுக்காக கிரியை செய்யும். கர்த்தருடைய கரம் கிரியை செய்கிற கரமாக இருக்கிறது. அவருடைய கரம் கிரியை செய்கிறது. அவருடைய கரத்தின் கிரியைகளை இன்று உங்கள் வாழ்க்கையிலே பார்ப்பீர்கள். 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு அவர் பகிர்ந்தளிக்கிறார். கர்த்தருடைய கரம் கிரியை செய்யும். அப்ப இன்னைக்கு உங்க சூழ்நிலையில எங்கெல்லாம் கர்த்தருடைய கரம் கிரியை செஞ்சா நல்லா இருக்கும், கர்த்தருடைய கரம் கிரியை செய்யணும், கர்த்தருடைய கரத்தை இன்னைக்கு இந்த சிச்சுவேஷன்ல பார்க்கணும் அப்படின்னு நீங்க இருக்கீங்களோ, இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், என் கரம் உனக்காக கிரியை செய்யும். என் கரத்தின் கிரியை நீ பார்ப்பாய், நீ அனுபவிப்பாய் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும். அப்ப இந்த தேவன் சிருஷ்டிகர்த்தர் இல்லையா? வானத்தை பூமியும் சிருஷ்டித்த தேவன், அந்த சராசரங்களையும் சிருஷ்டித்த தேவன், நம்மை சிருஷ்டித்த கர்த்தர் இவர். அப்ப சில காரியங்கள் இல்லை, அவர் சிருஷ்டித்து கொடுப்பார். ஆமென், சிருஷ்டித்து கொடுப்பார். பிறவி குருடன், ஆனா அவனுக்கு கண்ணை சிருஷ்டித்து கொடுத்தார். நடக்க முடியல அவனுக்கு, பாருங்க கால்களை அந்த கரடு முரடு. நீங்க அப்போஸ்தலர் 3 படிச்சீங்கன்னா, பிறவியில அவன் வளர்ச்சி இல்லாமல் பிறந்துட்டான், அதை அவன் சரி செய்யறார். அப்படி நான் சொல்றேன், இந்த தேவன் சிருஷ்டிகர்த்தர் உங்களுக்காக சில காரியங்களை சிருஷ்டிப்பார். ஆமென், உங்களுக்காக சில பொசிஷனே உருவாக்குவாருங்க. பாருங்க, யோசேப்பு திடீர்னு பார்த்தா பார்வோனுக்கு அடுத்துன்றான். அப்படி ஒரு பொசிஷனே கிடையாது, ஆனா சாதாரண அவர் கிரியேட் பண்ணி கொடுக்குறார் இல்ல? அப்படி நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தருடைய கரம் உங்களுக்காக கிரியை செய்கிறது. இன்று அவருடைய கரம்தான் இதை செய்தது என்று சொல்லும் அற்புதத்தை கர்த்தர் செய்வார். மாத்திரமல்ல, சில காரியங்களை சிருஷ்டித்து உங்களுக்கு கொடுப்பார். உங்களை சுற்றியுள்ளவர்கள் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள், இது கர்த்தருடைய செயல் என்பதை. உங்களை பார்க்கிறவர்கள் சொல்லுவார்கள், இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்றவர்கள் என்று. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.